கிட்டத்தட்ட நான் ஒரு 4 இருந்து ஒரு 5 வருஷமா வந்து ட்ரீம் லெவல்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். என்னால ட்ரீம் லெவல்ல வின் பண்ணவே முடியல. ஸோ நம்மளால தானே வின் பண்ண முடியல, நம்ம தமிழ் பீப்புள் யாராச்சும் வின் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நான் ஜட்ஜ் பண்ணி பார்த்தோம்னா அதுல கொஞ்சம் சில பேர் தான் நான் வின் பண்ணியிருக்கேன் சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா நார்த் இந்தியன்ஸ் எல்லா மேட்ச்லயுமே வின் பண்ணிருக்க மாதிரி வீடியோ வருது. நான் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே வின் பண்ணிருக்க மாதிரி காட்டுறாங்க. ஏன் நம்மளால வின் பண்ண முடியல? நார்த் இந்தியன்ஸ் மட்டும் எப்படி எல்லா மேட்சுமே வந்து வின் பண்றாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும், ஒரு கேள்வி வந்து எழுதி இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களாரும் வெல்கம் டு ஃபேண்டசி குருத்தமிழன் யூடியூப் சேனல். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் பார்த்தீங்கன்னா FGT. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பே பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப் ஸ்போர்ட்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ பாப்னா பேச ஒன்றும் கிடையாது, அவங்களே காமனா வந்து ஒரு 5 பிளேயர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 5 பிளேயர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை மட்டும் நம்ம பிக் பண்ணி பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பிளே பண்ணோம்னா வின்னிங்ஸை வந்து நம்ம அதிக மணி வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நாங்க யாரு பாப்ல எந்த பிளேயரை நாங்க பிக் பண்றோமோ அதே பிளேயரை வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஜாயின் பண்றவங்க மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு டிடிஎஸும் கிடையாது, நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது. அதாவது நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவு இருந்தாலும் டைரக்டா உங்க பேலன்ஸ்ல வந்து ஏறிக்கும். நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு நீங்க எவ்வளவு வித்ட்ரா பண்றீங்களோ அந்த அமௌண்ட் டைரக்டா வந்து உங்க அக்கௌண்ட்லயே வந்து ஏறிக்கும். அதுக்கு டிடிஎஸ் ஒண்ணு அவங்க பிடிக்கிறதே கிடையாது. ரொம்ப சூப்பரான ஆப்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து போலாம். இதுல தமிழ் பீப்புளால ஏன் எல்லா மேட்சும் வந்து வின் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து எல்லாரும் கேட்டிருக்கோம். அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்ல ப்ரிவியூ வீடியோ பண்றவங்களா இருக்கட்டும், ப்ரெடிக்ஷன் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், ரொம்ப கம்மியான ஆள் தான் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 7 இருந்து ஒரு 8 சேனல் வரும் தான் வரும் தமிழ் ப்ரெடிக்ஷன் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ அதுலயும் அந்த தமிழ்ல ப்ரெடிக்ஷன் பண்றவங்க எந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ்ல பேர்ஸை பத்தி சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. அது நமக்குள்ள ஒரு மைனஸா வந்து இருக்கு. ஆனா நார்த் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் அனலிஸ்டா இருக்கட்டும், பிளேயர்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், பெடு ரெக்கார்ட், பிளேயர் ஸ்டாட்ஸ் இன்ச் பை இன்ச்சா இன்டம் டெப்தா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம நார்த் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 ஐடியா கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு 20 இருந்து ஒரு 40 டீம் வந்து மேக் பண்ணி பிளே பண்றாங்க. இப்படி பிளே பண்ற பட்சத்துல அவங்க வந்து வின்னிங்கும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு டீ குடிக்கிற காசை இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 2 ஒரு 3 டீம் வரைக்கும் தான் கிரியேட் பண்றோம். மிஞ்சி கூட ஒரு 5 ஒரு 10 டீம் தான் மேக் பண்றோம். ஸோ அதுவும் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப சேஃபா தான் நம்ம போய் பண்றோம். கிராண்ட் லீக்னாவே ரிஸ்க் தான். ரிஸ்க்னு ஒன்று எடுத்தா மட்டும் தான் நம்மளால வின் பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்காம எல்லாமே சேஃபா ட்ரை பண்ணிட்டு நம்மளால வின் பண்ண முடியலையே, ஏன் வின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு முட்டாள்தான் தான் சொல்லுவேன். ரிஸ்க்னு ஒன்று எடுக்கணும். ரிஸ்க்னே எடுக்காம வின் பண்ண முடியலன்னா எப்படி? ஸோ நம்ம எப்படி ரிஸ்க் எடுக்க, அதான் நான் வந்து டீம் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டீம் எல்லாரும் மேக் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்றோம், ஒரு 11 பேரை பிக் பண்ணிடுறோம். 11 பேருமே சேஃபான பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்து அதை தான் போய் பிக் பண்றோம். சரி, பிளேயர்ஸ் தான் சேஃபா பிக் பண்ணிட்டோம். கேப்டன் 2 வயசுக்கு ஏதாச்சும் ரிஸ்கா கொடுப்போம் பார்த்தா அதுவும் கிடையாது. இப்போ சூரியகுமார் ஏதாவது ஒரு 80% ஒரு 50% பேர் பிக் பண்ணிருக்காங்க, கேப்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப சூரியகுமார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் சொன்னா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணா முடிட்டு போய் சூரியகுமார் ஏதாவது கொடுத்துறோம். நம்ம பிளேயர்ஸை தான் 11 பேர் பிளேயரை மட்டும் தான் சேஃபா கொடுத்துட்டோம். அதை கேப்டன் ரிஸ்கா கொடுத்து பார்ப்போமே அப்படின்னா யாருமே பண்றது இல்லை. அப்புறம் எப்படி நம்மளால கிராண்ட் லீக்ல வின் பண்ண, இது வந்து நமக்கு ஒரு மைனஸா வந்து இருக்கு. இதுல இன்னும் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ டெலிகிராம் சேனல்ல போய் நீங்க அடிச்சு பாருங்க, பிரைம் சேனல் சொல்லி அடிங்க, ட்ரீம் லெவல் பிரைம் சேனல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து வரும். ஸோ அதுல நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸோ இந்த மாதிரி பிரைம் சேனல் வந்து நம்ம போய் அதை ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, காசையும் இழந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய நார்த் இந்தியன்ஸ் இந்த மாதிரி ஃபேக்கா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம ஃபேக் சேனல்லாம் வந்து இருக்கு. அதை நம்ம நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நார்த் இந்தியன்ஸ், நான் தமிழ்நாடுக்கு தான் மோஸ்ட்லி வந்து நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். நார்த் இந்தியன்ஸ் யாரும் போய் ஏமாறது கிடையாது.
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரீம் லெவன் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி மாதிரி வச்சு ட்ரீம் லெவன் பத்தி ப்ரெடிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணம் நம்ம ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா வரையும் போயிருந்தோம். கொல்கத்தால ட்ரீம் லெவன் ஃபேக்டரின்னு போட்டு ஒரு சின்ன பெட்டிக்கிற மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னடா அது ஒரு சின்ன பெட்டிக்கிற மாதிரி இருக்கு, ட்ரீம் லெவன் ஃபேக்டரின்னு போட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்களே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஒரு 15 பேர் உள்ள போக வர பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு விசாரிச்சோம்னா என்ன சொல்றாங்கன்னா, ட்ரீம் லெவன்னா என்ன, ட்ரீம் லெவன்ல எப்படி பிளே பண்ணணும், எந்த மாதிரி கான்டெஸ்ட் கட்டணும், எத்தனை டீம் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஃப்ரீயா இல்ல, காசு கட்டி போய் கத்துக்கிறாங்க. சொல்லி கொடுக்குறவங்கள்ட்ட போய் காசு கொடுத்து நான் காசு கொடுக்குறேன் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி போய் கத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கத்துக்கிட்டு வந்துட்டு 2 இல்ல 3 டீமை வந்து ஐடியா வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுல 20 - 40 டீம் வரையும் மேக் பண்ணி பிளே பண்றாங்க. அந்த 40 டீம்ல ஒரு 3 டீம் அவங்களுக்கு வின் பண்ணாலும் பெரிய அமௌண்ட்டா அடிச்சிருது. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மணியோட டபுள் மடங்குல அவங்க வந்து மணியை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இதுல இவங்க எப்படி பிளே பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 டீம் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர், அதாவது லைனப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் லைனப்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அதை வச்சு அந்த 20 - 40 டீம் வந்து மேக் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எந்த பிளேயர் இல்லையோ அந்த பிளேயரை எடுத்துட்டு அந்த பிளேயருக்கு பதிலாக எந்த பிளேயர் வந்திருக்காங்களோ அவங்களதான் வந்து பிக் பண்றாங்க. அப்படி பிக் பண்ணி தான் அவங்க வந்து பிளே பண்றாங்க. ட்ரீம் லெவன்ல பிளே பண்ணி வின்னும் பண்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு 5 டீம்ல இருந்து ஒரு 6 டீம் மேக் பண்றோம். மேக் பண்ணி வச்சுட்டு லைனன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எந்த பிளேயர் சொல்லியோ அந்த பிளேயரை எடுத்துட்டு அதுக்கு மாறாக வந்திருக்க பிளேயரை பிக் பண்ண மாட்டோம். யார் சேஃபா ஒரு ஆள் இருப்பாங்களோ அவங்களதான் அந்த டீம் வந்து பிக் பண்ணிருப்போம். அப்படி பார்க்க வச்சதுல எல்லா டீம்லும் ஒரே மாதிரி பிளேயரா வந்துருவாங்க. நம்ம அதுதான் பண்றது, நம்ம பெரிய தப்பாவே பண்ணிட்டு இருக்கோம். நார்த் இந்தியன்ஸ் அந்த தப்பு பண்றது இல்ல. எந்த பிளேயர் இல்லையோ அந்த பிளேயருக்கு பதிலாக வர எந்த பிளேயர் வந்திருக்காங்களோ அந்த பிளேயர் தான் வந்து பிக் பண்ணி பிளே பண்றாங்க. நம்ம சேஃபா எந்த பிளேயர் இல்லையோ அதுக்கு பதிலாக சேஃபா எந்த பிளேயர் இருப்பாங்களோ அவங்க தான் தூக்கி போடுற வைக்கிறோம். அதுக்கு பதிலாக வேற எந்த பிளேயர் உள்ள வந்திருக்காங்களோ அவங்க நம்ம ட்ரை பண்றதே கிடையாது. இது நமக்கு ஒரு மைனஸா இருக்கு. அந்த பிளேயருக்கு பதிலாக எந்த பிளேயர் வந்திருக்காங்க உள்ள ட்ரீட் பண்ணி 20 - 40 டீம் கட்டி பிளே பண்றது அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. இதுல பொதுவா நம்ம என்ன பண்றோம்னா கிராண்ட் லீக்ல அதிகபட்சம் நம்ம ட்ரை பண்றதே கிடையாது. நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி, அதாவது டீ காசை தான் நம்ம வந்து பிளே பண்றோம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து டெய்லி நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஸ்மால் லீக்ல தான் நிறைய பேர் வந்து பிளே பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக் தான் தேடி போறாங்க. கிராண்ட் லீக்ல போய் ரிஸ்க் எடுக்க விரும்புறது இல்லை. அப்படி இருக்க பட்சத்துல நம்ம ஸ்மால் லீக்ல என்ன பண்றோம், நம்ம இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு 500 ரூபா ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா போதும், ஒரு டெய்லி வருமானமா கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து பிளே பண்றோம். ஆனா கிராண்ட் லீக்ல டெய்லி வருமானங்கிறது கிடைக்காது. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் பெரிய அமௌண்ட் அடிக்கும், ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அன்னைக்கு நம்ம வீடியோ போடலாம், நானும் கிராண்ட் லீக்ல வின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வீடியோ போடலாம். ஆனா ஸ்மால் லீக்ல நம்ம பிளே பண்ணிட்டே இருந்தோம்னா டெய்லி வருமானமா வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம பெருசா எதுவும் சொல்லிக்க முடியாது. ஒரு 500 ரூபா வருதா 1000 ரூபா வருது அப்படிதான் யோசிக்க நம்ம மைண்ட் போக முடியாது. கிராண்ட் லீக்ல வின் பண்றதுக்கான அந்த நினைப்பு இல்லாம தான் போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றதுதான் நமக்கு ஒரு மைனஸா வந்துட்டு இருக்கு. அதனாலதான் நம்மளால யாராலுமே வந்து கிராண்ட் லீக்ல மோஸ்ட்லி தமிழ் பீப்புளால கிராண்ட் லீக்ல வின் பண்றதுங்கிறது ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா வந்து போயிருச்சு. இப்ப நார்த் இந்தியன்ஸ் சரி நம்மளால தான் வின் பண்ண முடியல, நார்த் இந்தியன்ஸ் எப்படி கிராண்ட் லீக்ல அதிகமா வின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். நார்த் இந்தியன்ஸ் சொல்றது போல நார்த் இந்தியன்ஸ் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி கிராண்ட் லீக்ல வின் பண்றாங்க அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இப்போ என்னடா இது நார்த் இந்தியன்ஸ் நாங்க நம்பிட்டு இருக்கோமா அப்படிங்கறது ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கோம். ஆமாங்க, இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் இந்த 2 மட்டும் தான் நீங்க வந்து யோசிக்கிறீங்க. சவுத்னா தமிழ், நார்த்னா மத்த எல்லாருமே வந்து நார்த் இந்தியன் அப்படி வந்து சொல்லிடுறீங்க. தமிழை தவிர வேற மத்த எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம், நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுறோம். அதுதான் கிடையாது. ஸோ சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் வைஸ்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இது வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நான் பின்னாடி வந்து சொல்றேன். இப்ப சவுத்துலன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆந்திரால வந்து ட்ரீம் லெவலை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆந்திரால ட்ரீம் லெவல் வந்து பிளே பண்ண முடியாது. அப்புறம் தெலுங்கானான்னு அடுத்த தெலுங்கானா. ஸோ தெலுங்கானால இப்போ ரீசெண்டா வந்து அந்த பேன் பண்ணதை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யார் வேணா பிளே பண்ணலாம் ட்ரீம் லெவனை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது கேரளால பிளே பண்றாங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிளே பண்றாங்க. கிட்டத்தட்ட சவுத்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு 5 - 6 ஸ்டேட் வரையும் இருக்கு. அதுல
ஒரு 3 ஸ்டேட்ல வந்து ப்ளே பண்றாங்க. தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா இந்த 3 ஸ்டேட்ல தான் வந்து ப்ளே பண்றாங்க. அதுலயும் ப்ளே பண்ற கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் தான் வந்து ட்ரீம் லெவல்ல வந்து ப்ளே பண்றாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நம்ம பாயிண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன்ஸ் யாருமே வின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தோணும். நார்த் இந்தியன்ஸ் வின் பண்றாங்க மாதிரி தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிம்பமா வந்து தோணுது. ஓகே, இப்ப இதுல நார்த் இந்தியன் வின் பண்ண சவுத்தை தாண்டி யார் வின் பண்ணாலும் நார்த் இந்தியன்ஸ் சொல்லிடுறோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத்னா நம்ம எல்லா மைண்ட்ல என்ன தெரிஞ்சுக்கிது, தமிழ் மட்டும் தானே சவுத்து, இதெல்லாம் நார்த்து அப்படின்னு நம்ம முத்திரை குத்திரோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்ப அதுக்கான விளக்கத்தை வந்து நான் வந்து சொல்றேன். ஸோ இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ், சவுத் இந்தியன், வெஸ்ட் இந்தியன் அண்ட் ஈஸ்ட் இந்தியன் சொல்லி இப்ப 4 விதமா வந்து நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸை வந்து பிரிக்கலாம். இதுல நார்த் இந்தியன்ஸ் யார் யாரு, சவுத் இந்தியன் யாரு அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்றேன். நீங்களே டவுட்டா இருந்தா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நார்த் இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு அடிச்சீங்கன்னா அந்த ஸ்டேட்ல வரும். வெஸ்ட் இந்தியன், ஈஸ்ட் இந்தியன் அடிச்சீங்கன்னா ஸ்டேட் வரிசையா வந்து அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருக்க ஒரு 2-3 ஸ்டேட்டை வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். நார்த் இந்தியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேஷ், ஹரியானா இந்த மாதிரி ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். சவுத்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுத்துல வந்து சேர்ந்துடும். அது பெஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா பீகார், ஒடிசா, அசாம் இந்த மாதிரி ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இந்தியன்ஸ்ல வந்து சேர்ந்துடும். அதே ஈஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா குஜராத், மகாராஷ்டிரா, கோவா இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சேர்ந்துடும். நம்ம சவுத் தமிழ் அப்படின்னு பிரிச்சுட்டோம். வச்சிருக்க எல்லா ஸ்டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு ஒதுக்கிட்டோம். அதனாலதான் நம்ம பார்வைக்கு ட்ரீம் லெவல்ல வின் பண்ணிக்க யாருன்னு பார்த்தா நார்த் இந்தியன்ஸ் நமக்கு வந்து தெரிய வருது. தமிழ் சவுத்னு எடுத்துக்கிட்டா தமிழ் மட்டும் தான் தெரிஞ்சுக்கினால தமிழ் பீப்புள் வந்து கம்மியா தான் வின் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம பார்வைக்கு வந்து தெரிய வருது. ஸோ இப்போ இதன் மூலமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நார்த் இந்தியன்ஸுங்கிறவங்க வந்து நிறைய வின் பண்றது கிடையாது. இந்தியாவில ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ் இருக்கு. எல்லா ஸ்டேட்ஸும் வந்து ப்ளே பண்றாங்க. அந்த ப்ளே பண்ற ஸ்டேட்ல நிறைய பேர் வந்து வின் பண்றாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட்ல அவங்க வின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெஸ்ட்ல நிறைய பேர் வின் பண்றாங்க, ஈஸ்ட்ல நிறைய பேர் வின் பண்றாங்க. நம்ம மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்த்து நார்த்னு வந்து பாக்குறதுனாலதான் நமக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ் அதிகமா வின் பண்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது. சரி, இப்ப ஏன் எப்படி நார்த் இந்தியன்ஸ் மட்டும் அதிகம் வின் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு டெபினிஷன் வந்து நான் கொடுத்துட்டேன். நம்ம எப்படி வின் பண்றது அப்படிங்கறத வந்து இப்ப வந்து சொல்றேன். கிட்டத்தட்ட நான் வந்து என்னோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா, ஒரு மேட்ச் நடக்கிற அந்த மேட்சோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா, டெவலப்மெண்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன, லோ பர்சன்டேஜ்ல யார் இருக்கா, ஹை பர்சன்டேஜ்ல யார் இருக்கா, சில மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்டு கூட நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ என் சேனல்ல நான் இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் நம்ம தமிழ் பிளேபிள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து 7 ஒரு 8 சேனல் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் இன்டர் டெப்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எந்த பிளேயர்ஸ் நீங்க பிக் பண்ணலாம், எந்த பிளேயர்ஸ்க்கு என்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸ்ல ஆப்ஷன் இருக்கு, எந்த மாதிரி பவுல்ஸ் வீக்கா இருக்காங்கன்னு இன்னும் நிறைய இன்டர் டெப்தா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ் சேனல்லே வந்து. ஸோ நீங்க என் சேனல் தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த சேனல்ல பிடிச்சிருக்கோ, பர்டிகுலரா நம்ம தமிழ் சேனல்ல எந்த சேனல் பிடிச்சிருக்கோ அந்த சேனல்ல போய் பாருங்க. அவங்க சொல்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு நோட்ஸா வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஒரு 11 பேர் கொண்ட டீமை கிரியேட் பண்றீங்கன்னா நாங்க சொல்றத மட்டும் வச்சுட்டு இல்லாம நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எந்த மாதிரி பிளேயரை பிக் பண்ணலாம், எந்த மாதிரி பிளேயர் கேப்டன்ஸ் கார்டு கொடுக்கலாம்னு நீங்களும் உங்க பர்சனலைஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கிராண்ட் லீக்ல பில் பண்ணோம்னா ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று கம்பல்சரி வேணுங்க. ஸோ நம்ம தமிழ் பீப்புள் இருக்க சேனல்ல வந்து நம்ம பார்த்துட்டோம், அவங்க சொல்றத மட்டுமே நம்ம பண்றோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாம உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட எஃபெக்ட்னு ஒன்று போடணும். போட்டா மட்டும்தான் கிராண்ட் லீக்ல வின் பண்ண முடியும். நம்ம என்ன பண்றோம், ஒரு 4 ஒரு 5 டீம் இல்ல ஒரு 10 டீம் மட்டும் தான் கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணி பிளே பண்றோம். பிளே பண்ணி நம்மளால வின் பண்ண முடியலாம நார்த் இந்தியன்ஸ் மாதிரி ஒரு 2 அல்லது 3 ஐடியா கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு மினிமம் 20ல இருந்து ஒரு 40 டீம் ஆச்சு நம்ம மேக் பண்ணணும். இப்படி மேக் பண்ணி நம்ம தமிழ் பீப்புள்ஸ் கொடுக்குற தமிழ் சேனல்ல இருக்கக்கூடிய டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பிளேயர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு டீமை கிரியேட் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ஈஸியா உங்களால வந்து கிராண்ட் லீக்ல வின் பண்ண முடியும். நம்ம வின் பண்ணணும்னா கம்பல்சரி 20ல இருந்து ஒரு 40 டீம் ஆச்சு வந்து மேக் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்னு ஒண்ணு நம்ம அதை வந்து பண்ணணும். இவ்வளவுதாங்க விஷயம்.
ஸோ நம்ம கண் பார்வையில வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் மட்டும் வின் பண்றாங்க எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு டிவிஷன் கொடுத்துட்டேன். நம்ம கண் பார்வையில தமிழர்களை தவிர மிச்ச எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திட்டோம். அதனாலதான் நம்ம வீடியோ அடிச்சு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வின் பண்ற மாதிரி நமக்கு வந்து பிம்பமா வந்து தெரிஞ்சிருது. ஸோ நம்ம கிராண்ட் லீக்ல வின் பண்ணணும்னா கம்பல்சரி 2ல இருந்து ஒரு 3 ஐடியாச்சும் மேக் பண்ணணும். அதுல 20ல இருந்து ஒரு 40 டீம் ஆச்சு நம்ம வந்து பிளே பண்ணணும். மல்டிபிள் டைம்ஸ் ஒரே டீம் போடாம மல்டிபிள் டைம்ஸ் பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அண்ட் நம்ம கிராண்ட் லீக்ல பிளே பண்றது 2 கான்டெஸ்ட், கிட்டத்தட்ட 4-5 கான்டெஸ்ட் போய் பிக் பண்ணாம வெறும் 2 கான்டெஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அந்த 2 கான்டெஸ்ட்லயும் அந்த 40 டீமே வந்து இறக்குங்க. இப்ப ஒரு 49 ரூபா கான்டெஸ்ட் எடுத்துட்டோம், ஒரு 60 ரூபா கான்டெஸ்ட் பிக் பண்ணிருக்கோம்னா அந்த 2 கான்டெஸ்ட்ல மட்டும் தான் நீங்க எல்லா மேட்சுக்கும் வந்து பிளே பண்ணணும். நீங்க செலக்ட் பண்ணிக்க பிளேயர்ஸ் அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 கான்டெஸ்ட்ல மட்டும் தான் வந்து பிக் பண்ணணும். அதை விட்டுட்டு 4 கான்டெஸ்ட் 5 கான்டெஸ்ட்ல போயிட்டு நீங்க பிக் பண்ணிருக்க அந்த 40 டீம் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வந்து பிளே பண்ணீங்கன்னா உங்களால வின் பண்ணவே முடியாது. இது ஒரு முக்கியமான விஷயமா நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த தவறு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 கான்டெஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. அதுல நீங்க பிக் பண்ணிக்க 10 டீம் வந்து மாத்தி பிளே பண்ணீங்கன்னா உங்களால எப்படி வின் பண்ண முடியும்? ஒரு 20 டீமை மேக் பண்றீங்க, ஒரு 30 டீமை மேக் பண்றீங்கன்னா 2 கான்டெஸ்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த 2 கான்டெஸ்ட்ல 15 டீமை பிரிச்சு கட்டிடணும். இதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 49 ரூபாய் ஒரு 20 டீமை நான் கட்டுறேன், ஒரு 60 ரூபாய் ஒரு 20 டீமை கட்டுறேன். ஒரு இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம டீமை கட்டணுமே ஒழிய அந்த 20 டீமுக்கு 20 கான்டெஸ்ட் செலக்ட் பண்ணி நம்ம கட்டக்கூடாது. அப்படி கட்டினாலும் நம்மளால கிராண்ட் லீக்ல வின் பண்ண முடியாது. ஸோ இவ்வளவுதாங்க. ஸோ நம்மளால ஏன் வின் பண்ண முடியல, நம்ம என்ன தவறு பண்றோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நார்த் இந்தியன்ஸ் மட்டும் எப்படி வின் பண்றாங்க அப்படின்னு இருக்க உங்க பின்பத்துக்கு ஒரு விளக்கத்தையும் வந்து நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி இதை கத்துக்கிட்டு இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.